ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 26/2/2022 மாசி மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினம் காலை 10:20 வரை மூலம் நட்சத்திரமும் அதன் பிறகாக பூராடம் நட்சத்திரமும் நடப்பில் இருக்கின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் சூரிய பகவான் கும்பராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த சூரியன் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்த்து விடலாம். வாருங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் ஏகாதசி திதி நிறைந்த ஒரு நாளாக விளங்குகின்றது. அதே போல நட்சத்திரங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலை 10:20 பிறகாக சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த பூராட நட்சத்திரம், காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதியாக விளங்குகின்றவர். தற்பொழுது அந்த பாவகத்திலே ராகு அமர்ந்து அந்த வீட்டினை விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். அன்பு நண்பர்களே, ஏகாதசி திதி என்பது இறைவன் வெங்கடவனை பிரசித்தியாக வணங்குவதற்கான ஒரு நல் திதியாக இந்த திதி வழங்குகின்றது. அவ்வாறாக வழங்கப்படுகின்ற இந்த திதியிலே பொருளாதாரத்தை குறிக்கின்ற சுக்கிரனுடைய, அதுவும் குறிப்பாக காலபுருஷனுக்கு பாக்யஸ்தானத்தில் அமையப்பெற்ற நட்சத்திரமான பூராட நட்சத்திரம் தற்பொழுது நடப்பில் இருக்கின்றது. இன்றைய தினம் யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைய வேண்டும் என நினைக்கின்றார்களோ, வீட்டில் எனக்கு ஒரு பைசா சேர மாட்டேங்கிறதுங்க, வருகின்ற வரவெல்லாம் அப்படியே செலவாகிக்கிட்டு இருக்கு, இறுக்கி பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறதே தெரியலை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு வகையில் பெருமாளை வழிபடுவதன் மூலமாக இன்றைய தினம் அந்த பொருளாதாரத்தினை சேமித்து வைப்பதற்கான, பொருள் வரவுக்குங்கிறத விட பொருளாதாரத்தை சேமித்து வைப்பதற்கான ஒரு மேன்மையான யுக்திகளையெல்லாம் கொடுக்கக்கூடிய, அந்த சிந்தனைகளையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பரிகாரமாக இன்றைய தினம் அமையும். என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு இன்றைக்கி போயிட்டு வரலாம். அங்கே போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு ஒரு நாழிகை அப்படின்னு சொல்லக்கூடிய 24 நிமிடம் அங்கே இருக்கக்கூடிய வேங்கடவனினுடைய சன்னிதானத்தில் இருக்கலாம். உடன் தாயாரை வழிபட்டு வரலாம். அதே போல் இன்றைய தினம் வீட்டிலேயே வழிபடுபவர்கள் பெருமாளையும் லக்ஷ்மியையும் படமாக வைத்து அதற்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை நிறம் இருக்கின்ற ஏதேனும் ஒரு உணவு இனிப்பு பொருளினை வைத்து, கற்கண்டு, சர்க்கரை, அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம், ரவா கேசரி, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு வெண்மையான நிறம் இருக்கணும். அது சுவை இனிப்பு சுவையாக இருக்க வேண்டும். இதுதான் தன்மை. அந்த தன்மையில் நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் ஏதேனும் வர வகையில் வருகின்ற பொருளாதாரத்தை சேமித்து வைப்பதற்கான ஒரு நல்ல மேம்பாட்டினை உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையினால் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு செய்வது தலை சிறந்த வழிபாடு, பொருளாதாரத்தில் மேம்பாடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வழிபாடு. ஆகையினால் கடன் தொந்தரவு இருக்கிறவங்க கூட இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த கடன் தொந்தரவுகளிலிருந்து நீங்கி வெளியே வருவதற்கான பொருளாதார வரவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இறைவன் வேங்கடவன் உங்களுக்கு அருளட்டும். வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணுங்க. சரி, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு அதிபதியாக வருகின்ற சூரிய பகவான் இன்றைய தினம் 11ஆம் பாவகமாகிய லாபஸ்தானம் தனில் வீற்றிருக்கின்ற ஒரு நன்னாள் இந்நாள். அன்பு நண்பர்களே, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் ஒரு பெரிய உயரத்திற்கு போகணும், பதவி உயர்வு அடையணும், மேனேஜராக இருக்கிறவர் சீனியர் ஜெனரல் மேனேஜர் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு விதத்திலும் அவர்களுடைய பதவியிலிருந்து மேல் பதவிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவர்களே இங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு இந்த உலகமானது புகழ், ஆசை இவற்றின் மீது பின்னி பிணைந்திருக்கின்றது. அதுபோல் வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் நல்ல பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். புகழை மட்டும் வச்சு என்ன சார் பண்ணுறது?
சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இன்றைய தினம் லாபங்களையும் பண வரவுகளையும் கூட அபரிமிதமாக கொடுக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகையினால் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் நல்ல மேன்மைகளையும் லாபங்களையும் பண வரவுகளையும் மன நிறைவான பலன்களையும் எதிலும் உங்களுடைய கை ஓங்கி இருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம அமைப்புகள் இருந்தாலும் கூட அந்த சந்திராஷ்டம அமைப்புகளை எல்லாம் வென்று காட்டுகின்ற அளவிற்கு இன்றைய தினம் சுகாதிபதியாக வருகின்ற சூரிய பகவான் 10 திக்பலம் பெற்று தினப்பலனை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான நாள். வேலை தொழில் அமைப்புகளிலும் சரி, உத்தியோக அமைப்புகளிலும் சரி நல்ல பெயர் பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டு பெறுவீர்கள். இன்றைய தினம் புது புது பொறுப்புகள் நமக்கு கையில் வரும். இந்த சந்திராஷ்டமம் நமக்கு இன்றைய தினம் எதனை சுட்டி காட்டுகின்றது என்றால், நல்ல உயர் பொறுப்பு, உயர் அந்தஸ்து கிடைக்கின்ற பொழுது நாம் கவனம் கூடுதலாக எதிலும் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவது தாங்க இந்த சந்திராஷ்டம அமைப்பு. ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை வேலை தொழில் வியாபாரங்களில் எந்த அளவிற்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்றதோ அந்த அளவிற்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு ஆலோசனையின்றி தடாலடி முடிவுகளை எடுக்கக்கூடாது. திடீர் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. 1க்கு 2 முறை அந்த துறை சார்ந்தவர்களிடம் ஆலோசனை கேட்ட பிறகு முடிவெடுப்பது சிறப்பு. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பு நண்பர்களே, யாரேனும் வேலையில் மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், இடமாற்றத்தை எதிர்பார்த்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த இட மாற்றங்களை வழங்குகின்ற ஒரு நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய நாள் வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ அல்லது உறவினர்களுக்காகவோ பயணங்களை மேற்கொள்வதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. அது சிறுதூர பயணமாகவும் அமையலாம், தொலைதூர பயணமாகவும் அமையலாம். அதுபோல் பயணங்கள் சற்று கூடுதலாக மேற்கொள்ளுகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஏதேனும் ஒரு பொருளை விற்கணும், இந்த இடத்த விற்கணும்னு முயற்சி பண்ணி அதை விற்க முடியாமல் தள்ளி போய்கிட்டு இருக்குன்னா இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் அந்த விஷயங்களை மூவ் பண்ணலாம். அந்த பொருட்கள் விற்பதற்கான யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களே, கடகராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் பேச்சில் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாக்கு ஸ்தானத்து அதிபதி 8ஆம் பாவகத்திலே மறைவு பெறுகின்றார். இன்றைய தினம் உங்களுடைய பேச்சால் ஏதேனும் சிறு சிறு குழப்பங்களை நீங்கள் ஏற்படுத்தி விடுவீர்கள். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை செய்கின்ற இடமாக இருந்தாலும் சரி. ஆகையினால் நம்முடைய பேச்சிலும் வாக்கிலும் கவனத்தை மேற்கொள்ள வேண்டும், நிதானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக்கொள்வது மிக சிறப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேக ஆரோக்கியத்தை பேண வேண்டியது சற்று கவனம் அவசியமாக எடுக்க வேண்டும். ஆகையினால் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வழக்கமாக செய்கின்ற தொழில் வேலை வியாபாரங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கும், கொஞ்சம் கூடுதல் பணிச்சுமை இருக்கும், அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 7ல் குருவின் இணைவிலிருந்து ராசியை பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது ஒரு நல்ல நாள், வல்ல நாள் என்று கூறுவோம். உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய பெயர் புகழ் அனைத்தும் மேலோங்கி இருக்கின்ற நாள். தொட்டது துலங்கக்கூடிய நாள். திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு, சமூகத்தில் மேம்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு சமூக அந்தஸ்து சற்று கூடக்கூடிய நாள். நல்ல பெயர் புகழ் பெறுவீர்கள். ஆகையினால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடிய அற்புதமான நாளாக விளங்குகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் செல்வாக்கு நிறைய பெறுவீங்க. இருக்கிற இடத்துல பலரால் பேசப்படுவீர்கள். உள்ளூர் நாயகர்களாக விளங்குகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் வெளி இடங்களில் தங்கி வேலை செய்கிற மாதிரி கொஞ்சம் தூர இடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடினீர்கள் என்று சொன்னால் அந்த வேலை வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சற்று விரயங்களை கூடுதலாக ஏற்படுத்துவதற்கான நாள். ஆகையினால் என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம் என்பதனை புரிந்து உணர்ந்து செயல்படுவது மிக நன்மை.
தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். வேலை ரீதியான இடங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம், கூடுதல் பணிச்சுமை இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நல்ல பெயர் பெறுவீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையினால் இன்றைய தினம் தேக ஆரோக்கியத்திலும் செலவிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் வேலையில் பெயர் புகழ் பெற வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. தொட்டது துலங்கக்கூடிய மிக சிறப்பான நாள். லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அது சார்ந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய பெயரும் புகழும் மேன்மை அடைகின்ற நாள். குல தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் உங்களுடைய கற்பனா சக்தி அதிகரிக்கும். நல்ல கவிஞர்களாக பலர் மாறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டு. காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் உண்டு. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் முதலீடுகள் செய்வதற்கும் நல்ல மேன்மையான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் அநேக நண்பர்கள் முதலீடுகள் சார்ந்த திட்டங்களை தீட்டுவீர்கள், முதலீடுகளை செய்வீர்கள். அது மாதிரியான ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது மிக மேன்மைகளை வழங்குவதற்கான ஒரு அமைப்பு. வேலை செய்கின்ற இடங்களில் நல்ல பெயரை பெறுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு சௌகரியமான வேலை செய்கின்ற சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படும். அந்த அளவிற்கு மேன்மையை வழங்குகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் அன்பு நண்பர்களே, யாரெல்லாம் வேலையில் அங்கீகாரம் இல்லாமல் தவிக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். தொழில் செய்வதற்கான இடங்களையெல்லாம் முதலீடு செய்து வாங்குவதற்கான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது நல்ல பயணங்களையும் நல்ல இட மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கான நாள். அநேக நண்பர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான மனமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் உண்டு. புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். உயர்ந்த அந்தஸ்துள்ள மனிதர்களினுடைய தொடர்போ அல்லது அவர்களினுடைய நட்போ உங்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் ஏற்படுவதற்கான நாள். இன்றைய தினம் ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் கூட ஏற்படலாம். தொலை தூரங்களில் இருக்கின்ற ஸ்தலங்களையெல்லாம் தரிசனம் செய்வதற்காக இன்றைய தினம் நீங்கள் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளையும் நல்ல பெயர் புகழையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு முறையில் நல்ல வரவுகளை வழங்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்திலே குறிப்பாக சட்டத்திற்கு புறம்பாக அல்லது மறைமுகமான வேலைகளை செய்பவர்கள், நான் இன்ன வேலை செய்கின்றேன் என்று வெளியே சொல்ல முடியாத அமைப்பில் வேலை தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு நல்ல வருமானங்களை கொடுக்கின்ற நாள். மற்றவர்களுக்கு கொஞ்சம் மட்டுப்பட்ட வருமானங்கள் இருக்கும். ஆனால் வருமானம் என்பது இன்றைய தினம் உண்டு, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போல் இன்றைய தினம் ரெண்டே விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். குடும்பமாயினும் வேலையாயினும், வேலை செய்கின்ற இடமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி பேச்சில் கவனம் தேவை. அஷ்டமாதிபதி இன்றைய தினம் உங்களுடைய வாக்கு ஸ்தானம் ஏறி இருக்கின்றார். அவசரப்பட்டு அதை இதை என பேசிவிட்டு ஏன் இப்படி பேசினோம் என்று யோசிப்பீர்கள். கொட்டியதற்கு பிறகு வார முடியாது என்பதனை மனதில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, கும்பராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் செல்வாக்கு அபரிமிதமாக கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பொதுமக்களினுடைய அந்தஸ்து உங்களிடையே நல்லபடியாக உயரும். உங்களுடைய அந்தஸ்து பொதுமக்களிடையே நல்லபடியாக உயரும். இன்றைய தினம் வரன் சார்ந்த அமைப்புகளில் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வரன் தேடி வந்து அமைவதற்கான ஒரு அமைப்புகள் உண்டு. எப்போவோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்போ அவங்க ஐடியா இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைய தினம் அலைன்ஸ் பார்க்குறதுக்காக அவங்களே பேசுவாங்க. அந்த அளவிற்கு மேன்மை தருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. எதிலும் நீங்கள் சற்று அதிகார துணியோடு செயல்படுகின்ற நாள். சில இடங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம். அந்த குழப்பங்களை தவிர்த்து கொண்டால் போதுமானது. இன்றைய தினம் இதனை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என எதை செய்தாலும் ஒரு கற்பனையோடும் ஒரு ரசனை நயத்தோடும் செய்வதற்கான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள்.
மீனராசி நேயர்களே, மீனராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடிய நாள். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிடங்களில் வேலை, தொழில், வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, அங்கே கூலி வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரியான நண்பர்களுக்கு. உள்ளூரில் வேலை செய்பவர்களுக்கு இது அந்த அளவிற்கு ஒரு பிரசத்தியான நாள் இல்லை. வருமானங்களை சற்று குறைத்து தான் கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் பூர்வீகத்தில் உள்ளிடங்களில் இருப்பவர்களுக்கு வருமானத்தை விட செலவுகளை சற்று அதிகப்படுத்துவதற்கான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் யாரெல்லாம் இந்த வெளியூர் போகணும்னு முயற்சி செய்கின்றீர்களோ வேலைக்காக, அவர்கள் தாராளமாக இன்றைய தினம் அந்த முயற்சிகளில் ஈடுபடலாம். அந்த முயற்சிகள் வெற்றியாகின்ற அற்புதமான நாள் இந்த நாள். செலவினங்கள், குறிப்பாக தேவையற்ற செலவினங்களை குறைத்து கொள்ள வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நன்மை. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.